சிவகணகை அவர்களினுடைய என்னை ஊக்கப்படுத்தும் விதமாக சிந்திய பிரதாஸ் விருதை வழங்கியமைக்கு முதல் மணிக்கும் எங்கள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முன்னிலையில், எங்கள் இயக்குனர் திரு கிருஷ்ணன் அவர்களுடைய முன்னிலையில், எங்கள் சிபிசிஎல் தொழிலாளர்கள் முன்னிலையில், எங்கள் அமைப்பின் முதல் மொழி அமைப்பின் நிறுவனர் அண்ணன் இளநகை அவர்களும் எங்கள் முதல் மொழி அமைப்பும் எனக்கு இன்று என்னை ஊக்குவிக்கும் விதமாக என்னை கௌரவித்து பரிசீலனைக்கு நன்றி கூறுகிறேன். இதை ஒரு வாய்ப்பாக கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி நண்பர்களே. நீதியரசர் மிக அருமையான இயல்பான ஒரு உரைவான சொல்ல மறந்துட்டேன் நான். மிக அருமையான இயல்பான உரை அது. ஏன்னா திருப்புரைகள் அவ்வளவு எளிமையாக இருக்கிற போது தான் புரிகிறது. திருப்புரைகள் பல நேரத்தில் புரியாமல் குழப்பமாக இருக்கும். ஆனால் நீதியரசர் தனக்கு தந்த பணி, இந்த நூலினுடைய ஆசிரியர், நூலில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி, அதை குறித்த ஒரு குறுக்கு விசாரணை, இதையெல்லாம் நடத்தி தான் முழுமையான வாழ்த்துறை வழங்கினார். எனவே ரொம்ப அருமையான வாழ்த்துறையாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நமது நன்றியை சொல்கிறோம். இப்பொழுது நன்றியுரை ஆற்றுவதற்காக தம்பி ஆனந்தரசு அவர்கள். எப்பொழுதுமே முதல் மொழி அமைப்பில் இடதுசாரிகள் தான் அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவுமே வலது பக்கத்துக்கு கொஞ்சம் குறைவாக, இடது பக்கம் மிக அதிகமாக எப்பொழுதுமே இருக்கும். அது அசையாமலும் இருந்தது இடது பக்கத்தில். அதற்கும் நன்றி தெரிவித்து இப்போது நன்றியுரை வழங்க நன்றி. முதல் மொழி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த முத்தமிழ் விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இது எங்களுடைய வினை ஊக்கி, வினையா ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம் திரு சிவ இளநகை அவர்கள் எங்களை என்னாலும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வினை ஊக்கி திரு சிவ இளநகை அவர்கள் தொடர்ந்து வராவிட்டாலும் எங்களுக்கு தஞ்சாவூரிலிருந்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற தனபாலன் அண்ணன் அவர்கள் மற்றும் எங்களுடைய முன்னேற்றியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே எங்களுடைய கல்லூரி சீனியர்கள் அப்படின்னும் போது இதை தாண்டி இன்று திரு பால பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மூலமாக சிஐடியிலிருந்து பலரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்து சிறப்பாக உரையாற்றிய திரு ஐயா புகழேந்தி ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக உரையாற்றிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், திரு இதய கீதம் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க திரு ராமானுஜம் அவர்களுக்கும், எங்களுடைய பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், எங்களுடைய துணைத் தலைவர் திரு அன்பழகன், அவர் பேராற்றலன், ஆற்றல் மரபன், பேராற்றல் மரபன் அப்படின்னு கொடுக்கணும். சிவ இளநகை எங்களுடைய செயலாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், திருமதி சண்முக சுந்தரம் அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் நன்றி. எப்போதுமே எங்களோடு இருக்கின்ற அண்ணன் கதிரவன், எங்களுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் மற்றும் பிருந்தா சாரதி, இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் எங்களோடு இங்கு வந்து இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள், சிஐடி மாணவர்கள் மற்றும் சிபிசிஎல் தொழிலாளர்கள் மற்றும் சிடெக்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் இன்றைய தினம் புத்தகத்தை கதாநாயகன் புத்தகத்தை எழுதி வெளியிட்ட ஏஎல்எம் ஆவுச்சி அவர்களுடைய நிறுவனமான மீனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்கின்ற அவருடைய தொழிலாளர்கள் மற்றும் ரோட்டரி அவர் சார்ந்துள்ள ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருப்பவர்கள் மற்றும் நகரத்தார் சங்கம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் வளையப்பட்டி நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து இயங்குங்கள். எங்களுடைய பேராற்றலான் திரு அன்பழகன் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கும் நன்றி. எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி ஐயா கூப்பிடவே இல்லை, திருமதி ஆவுச்சி அவர்களுக்கும் இந்த மாதிரி எங்களோடு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பொது வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்க அனுமதிச்சால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதே போல இவரெல்லாம் நடத்துவதற்கு நீங்க எல்லாம் பணித்திருக்கிறீர்கள், அதாவது அனுமதி கொடுத்திருக்கிறீங்க, அப்படிதானே? ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்தை அது போல மிக முக்கியமாக ஐயா சிவ இளநகை அவர்களால் அறிமுகப்படுத்தியுள்ள
அறிமுகப்படுத்த திரு சுவாமிநாதன் அவர்கள் எங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் இருந்தார். இப்போது அவரையும் செயற்குழு உறுப்பினராக்கிவிட்டு எங்களுடைய அன்பழகன் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக அவரையும் படித்திருக்கிறார். நிச்சயம் நன்றி ஐயா. தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழர்களை தேடி கண்டுபிடித்து இந்த முதல் மொழி அமைப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். இல்லைங்க அவர் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப்ல அவர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப தூங்குறாரு எப்ப எழுந்திருக்கிறாரே தெரியாது. வாட்ஸ்அப் முதல் மொழியினுடைய குழுவில் இருப்பவர்களுக்கு தெரியும். எந்த நேரமும் போட்டு எங்களை தொடர்ந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அண்ணனுக்கு மீண்டும் நன்றி. அடுத்ததாக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அரங்கத்தை கொடுத்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நன்றி. ஒளி ஏற்பாடு செய்த திரு பிராங்க்லின் மிக சிறப்பாக எங்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பிரதீப் அவர்களுக்கும் நன்றி. காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி. எங்களுக்கு மாலையில் சிற்றுண்டி ஏற்பாடு செய்து தந்த முதல் மொழி அமைப்புக்கும் நன்றி. யாராச்சும்